பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ராணுவ ஹெலிகாப்டர் மாயம், தேடும் பணி தீவிரம். நேபாளத்தில் புதிய அரசு நாளை பதவியேற்பு, மீண்டும் பிரதமராகிறார் கேபி சர்மா ஒலி. ட்ரம்ப் மீதான படுகொலை முயற்சியால் நான் மிகவும் கவலையடைந்துள்ளேன், ராகுல் காந்தி. 22 சக்கர கனரக லாரியை ஓட்டி அசத்தும் பெண். 8 மாதங்களில் என்னை 2 முறை கொல்ல முயற்சி செய்தனர், எலான் மஸ்க் பகீர் தகவல். ஜப்பானில் பரவும் பாக்டீரியா தொற்று நோய், 5 கர்ப்பிணிகள் பலி. நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம், டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு, பிரதமர் மோடி கடும் கண்டனம். இஸ்ரேலில் பணியாற்றும் இலங்கையர் காயம், லெபனான் எல்லையில் சம்பவம். ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு, பிரதமர் மோடி கடும் கண்டனம். அமெரிக்க முன்னாள் அதிபரும் தற்போதைய அதிபர் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவுக் குறிப்பில், எனது நண்பரும் முன்னாள் அமெரிக்க அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து ஆழ்ந்த கவலை அடைந்திருக்கின்றேன். இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன். அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமளிக்க முடியாது. அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன் என தெரிவித்திருக்கின்றனர். 8 மாதங்களில் என்னை 2 முறை கொல்ல முயற்சி செய்தனர், எலான் மஸ்க் பகீர் தகவல். உலகின் முன்னணி கோடீஸ்வரரான எலான் மஸ்க் தனது வித்தியாசமான கருத்துக்கள் வலைதளங்களில் பேசுபொருளாக மாறுவது வாடிக்கை. தனது கருத்துக்களை வித்தியாசமாகவும் துணிவாகவும் முன்வைக்கக்கூடியவர் அவர். இந்த நிலையில் கடந்த 8 மாதங்களில் தன்னை கொல்ல 2 முயற்சிகள் நடந்து 2 பேர் துப்பாக்கிகளுடன் கைதானதாக டெஸ்லா சிஇஓ எலான் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் அதிர்ச்சி தகவல் ஒன்றை பகிர்ந்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் உயிருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. அவர் தற்பொழுது நலமுடன் இருக்கின்றார். இந்த அதிர்ச்சி சம்பவத்தை அடுத்து எலான் மஸ்க் இந்த பகீர் தகவலை பகிர்ந்திருக்கின்றார். நேபாளத்தில் புதிய அரசு நாளை பதவியேற்பு, மீண்டும் பிரதமராகிறார் கேபி சர்மா ஒலி. நேபாளத்தில் புஷ்ப கமல் தாகல் என்ற பிரசந்தா தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடந்து வந்தது. ஆனால் பட்ஜெட் தொடர்பான கருத்து வேறுபாடு காரணமாக ஆட்சியில் அங்கம் வகித்து வந்த முன்னாள் பிரதமர் கேபி சர்மா ஒலி தலைமையிலான நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவை திரும்ப பெற்றது. இதனால் பெரும்பான்மை இழந்த பிரதமர் பிரசந்தா நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தியிருக்கின்றனர். இதில் பெரும்பான்மை பெற முடியாமல் பிரசந்தா அரசு தோல்வியடைந்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து நேபாளி காங்கிரஸ் கட்சியும் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து புதிய கூட்டணி அரசை அமைப்பதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றன. பின்னர் புதிய அரசை அமைக்க ஜனாதிபதியிடம் கேபி சர்மா ஒலி உரிமை கோரியிருக்கின்றனர். இதனை ஜனாதிபதி ராம்சந்திர பௌடல் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். நாட்டின் புதிய பிரதமராக கேபி சர்மா ஒலியை இன்று ஜனாதிபதி நியமிக்கின்றனர். நாளை காலையில் புதிய பிரதமரும் மந்திரிகளும் பதவியேற்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலில் பணியாற்றும் இலங்கையர் காயம், லெபனான் எல்லையில் சம்பவம். அயன் டோம் அமைப்பினால் அளிக்கப்பட்ட ஏவுகணையின் இரும்பு துண்டு தாக்கியதில் இஸ்ரேலில் பணியாற்றும் இலங்கையர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. காயமடைந்தவர் வடக்கு இஸ்ரேலின் லெபனான் எல்லைக்கு அருகில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த இலங்கையர் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்திருக்கின்றனர். தலையில் காயமடைந்த நபரை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. குறித்த இலங்கையரின் நிலை கவலைக்கிடமாக இல்லை என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்திருக்கின்றனர். இதேவேளை காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் 71 பலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஹமாஸின் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. மேலும் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் 289 பேர் காயமடைந்து நாசர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்றது. இதேவேளை ஹமாஸ் போராளிகளின் இராணுவ பிரிவின் தலைவரான முகமது தையீப் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக இஸ்ரேலின் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் ஹமாஸ் தரப்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. ட்ரம்ப் மீதான படுகொலை முயற்சியால் நான் மிகவும் கவலையடைந்துள்ளேன், ராகுல் காந்தி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பென்சில்வேனியாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கின்றார். ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த நபர் டொனால்ட் ட்ரம்பை சுட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தால் பரபரப்பான சூழல் உருவாகியிருக்கின்றது. துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சிக்கிய முன்னாள் அதிபர் ட்ரம்ப் காதிலிருந்து ரத்தம் சிந்தியிருக்கிறது.
இதனைத் தொடர்ந்து ட்ரம்பை பாதுகாப்பு அதிகாரிகள் சுற்றி கொண்டு அவரை அங்கிருந்து மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றனர். துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக FBI விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இவர் ஏன் ட்ரம்பை சுட முயன்றார் என்பது பற்றிய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ராகுல் காந்தி தனது எக்ஸ்தல பதிவில் கூறியிருப்பதாவது: அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான படுகொலை முயற்சியால் நான் மிகவும் கவலையடைந்துள்ளேன். இத்தகைய செயல்கள் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும். அவர் விரைவில் பூரண குணமடைய வாழ்த்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ராணுவ ஹெலிகாப்டர் மாயம், தேடும் பணி தீவிரம். கம்போடியா நாட்டின் விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் நேற்று வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. ஹெலிகாப்டரில் 2 வீரர்கள் பயணித்திருக்கின்றனர். அந்த நாட்டின் பர்சட் ஹட்காங் மாகாணங்களுக்கு இடையே அமைந்துள்ள கர்டமன் மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர் பறந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இதையடுத்து ஹெலிகாப்டரை தேடும் பணியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டிருக்கின்றனர். மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் மலைப்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கின்றது. இதனால் 2 வீரர்களுடன் மாயமான ஹெலிகாப்டரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம், டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. தனது 2வது பொதுக்கூட்டத்தில் நடந்த சம்பவம் தொடர்பில் தனது ஆதரவாளர்களின் எண்ணங்கள் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தனது நன்றியை தெரிவித்திருக்கின்றார். நினைக்க முடியாததை நடக்க விடாமல் தடுத்தவர் கடவுள் மட்டுமே. நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம், மாறாக எங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருப்போம், தீய செயல்களை எதிர்கொள்வோம் என்று அவர் ஒரு பதிவில் தெரிவித்திருக்கின்றார். காயமடைந்தவர்கள் குணமடைய நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். மிகவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட குடிமகனின் நினைவை எங்கள் இதயங்களில் வைத்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாங்கள் ஒன்றிணைந்து நிற்பது முன்னெப்போதையும் விட இப்போது முக்கியமானது. நாங்கள் உண்மையிலேயே எங்கள் நாட்டை நேசிக்கின்றோம், உங்கள் அனைவரையும் நேசிக்கின்றோம். மேலும் இந்த வாரம் விஸ்கான்சினில் இருந்து எங்கள் பெரிய தேசத்துடன் பேச ஆவலுடன் காத்திருக்கின்றேன் என அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜப்பானில் பரவும் பாக்டீரியா தொற்று நோய், 5 கர்ப்பிணிகள் பலி. 2023 ஆண்டு ஜூலை முதல் 2024 மார்ச் வரையான காலப்பகுதிக்குள் ஜப்பானில் ஸ்ட்ரெப்டோகாக்கல் பாக்டீரியாவில் பாதிப்பு காரணமாக இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்சிக் ஷாக் சிண்ட்ரோம் எனப்படும் குறித்த தொற்று மூக்கு அல்லது தொண்டை வழியாக பரவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த நோய் பரவுதலை தடுப்பதற்காக முகக்கவசம் அணியுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் குறித்த நோய் தொற்று காரணமாக கடந்த ஆண்டில் 941 பேரும் இந்த ஆண்டில் 1114 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. மேலும் காய்ச்சல், குளிர், தசை வலி, குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவையே இந்த நோயின் முக்கிய அறிகுறிகள் என கூறப்படுகின்றது. பொதுவாக பாதிக்கப்பட்ட நபருக்கு குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்பட 24 முதல் 48 மணி நேரம் மட்டுமே ஆகும் என தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை நோய் தீவிரமடையும் போது குறைந்த இரத்த அழுத்தம் வேகமாக அதிகரித்து உறுப்புகள் குறைவாக செயல்படலாம் எனவும் கூறப்படுகிறது. அது மாத்திரமன்றி சிறுநீர் கழிப்பதில் சிரமம், சிறுநீரக செயலிழப்பு, கல்லீரல் செயலிழப்பு, தோலில் இரத்தப்போக்கு அல்லது சிராய்ப்பு ஆகியன ஏற்படலாம் எனவும், இல்லையெனில் தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறவும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்நோய் பரவல் காரணமாக இரத்தம், சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல், தோல் மற்றும் மென்மையான திசுக்கள் ஆகியவை தொடர்புடைய பாக்டீரியாக்களும் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர். 22 சக்கர கனரக லாரியை ஓட்டி அசத்தும் பெண். அரபு நாடுகளில் பெண்கள் வேலைக்கு செல்வது மிகவும் குறைவு என கூறப்படும் நிலையில் 22 சக்கர கனரக வாகனத்தை ஒரு பெண் ஓட்டி அசத்தியிருக்கின்றார். துபாயைச் சேர்ந்தவர் ஃபவுசியா சஹுரான். 22 வயதான இவர் பிறக்கும்போதே தந்தையை இழந்திருக்கின்றார். தாயின் அரவணைப்பில் வாழ்ந்த இவர் துணிச்சல் மிகுந்த பெண்ணாக வளர்ந்திருக்கின்றார். வணிக வரித்துறையில் பட்டம் பெற்ற இவர் ஆணுக்கு நிகராக பின்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைத்து கனரக வாகனம் ஓட்டுவதற்கான உரிமம் பெற விண்ணப்பித்திருக்கின்றனர். துபாயில் கனரக வாகனத்திற்கான ஓட்டுநர் உரிமம் பெறுவது சுலபம் அல்ல. 2013 ஆண்டு முதல் முறையாக இலகுரக வாகன லைசன்ஸ் பெற்ற இவர் 9 ஆண்டுகளுக்கு பிறகு கனரக வாகன உரிமம் பெற முயற்சி செய்திருக்கின்றனர். கண் உடல் பரிசோதனையின் போது அதிகாரிகள் இவரை வியப்புடன் பார்த்திருக்கின்றனர். ஆனாலும் தனது விடாமுயற்சியால் முதல் முயற்சியிலேயே கனரக வாகன ஓட்டுநர் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். புஜாராவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் லாரி டிரைவராக சேர்ந்த இவர் 2 மற்றும் 3 அச்சுகள் கொண்ட 22 சக்கர கனரக வாகனத்தை ஓட்டி அசத்தி வருகிறார். இதுகுறித்து அவர் குறிப்பிடுகையில், கனரக வாகனம் ஓட்டுவது சாதாரணமாக கார் ஓட்டுவது போன்று அல்ல. நீண்ட தூர பயணத்தில் முழு கவனம் மற்றும் பாதுகாப்புடன் இருப்பது மிகவும் அவசியமாகும்.
அதேபோல டீசல், தண்ணீர் மற்றும் டயரில் போதிய அளவு காற்று இருக்கிறதா என்பதையும் சோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர்.